மாகுரம்பட்டி அருகே எதிர்கொள்ளும் ஆபத்தை உணராமல் ரயில் தண்டவாளத்தை கடக்கும் பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள். திருப்பத்தூர் அடுத்த மொலகரம்பட்டி பகுதியில் சில வருடங்களுக்கு முன்பு ரயில்வே சுரங்கப்பாதை கட்டப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டில் உள்ளது. மழைக்காலங்களில் இந்த சுரங்கப்பாதையில் சுமார் 4 அடி உயரம் தண்ணீர் தேங்கி பொதுமக்கள் போக்குவரத்துக்கு மிகவும் சிரமமாக உள்ளனர். இப்பகுதியில் 20க்கும் மேற்பட்ட குக்கிராமங்கள் உள்ளது. இந்த சுரங்கப்பாதை வழியாக தான் பள்ளிக்கு செல்லவும் பொதுமக்கள் பணிகளுக்கு செல்லவும் விவசாய நிலங்களில் விளையும் காய்கறி உள்ளிட்ட விளைபொருட்கள் விற்க கொண்டு செல்லவும் இந்த வழியாக தான் 2 சக்கர வாகனம் மற்றும் 4 சக்கர வாகனங்கள் செல்ல வேண்டிய நிலை உள்ளது. இல்லையென்றால் சுமார் 10 கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டிய நிலை உள்ளது. பொதுமக்கள் கூறுகையில் இந்த ரயில்வே சுரங்கப்பாதை வழியாக தான் பல்வேறு கிராமங்களுக்கு ஊர்களுக்கு செல்ல பிரதான சாலையாக திகழ்ந்து வருகிறது. மழைக்காலங்களில் சுமார் 4 அடி வரை மழைநீர் தேங்கி நிற்கிறது. பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் மற்றும் பணிக்கு செல்லும் பொதுமக்கள் ரயில்வே தண்டவாளத்தை கடந்துதான் செல்ல வேண்டும். இந்நிலையில் பள்ளி வாகனங்கள் செல்ல வழியில்லாமல் தண்டவாளத்தை கடந்துதான் பிள்ளைகளை பள்ளிக்கு ஆட்டோ மூலம் அனுப்ப வேண்டிய நிலை உள்ளது. சுரங்கப்பாதையில் தேங்கி நிற்கும் மழைநீரை மின் மோட்டார் மூலம் அப்புறப்படுத்தினாலும் சில மணி நேரங்களில் சுவற்றின் பக்கவாட்டில் ஊற்று தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடி மீண்டும் தண்ணீர் நிரம்பி விடுகிறது. அருகாமையில் நீர்நிலைகள் உயர்ந்துள்ளது. ஆதலால் பக்கவாட்டில் உள்ள சுவறுகளின் ஆங்காங்கே தண்ணீர் ஊற்றி பொங்கி வருகிறது. இதை துறை சேர்ந்த அதிகாரிகள் ஊற்று தண்ணீரை நிறுத்த வழிவகை செய்து நிரந்தரமான தீர்வு காண வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றனர். திருப்பத்தூர் செய்திகளுக்காக சி. ரமேஷ். இவ்வளோ கீழே இல்லைங்க கீழே போயிடா டைமண்ட் போயிடா தண்ணி. சார், என் பேர் கோவிந்தசாமி. நான் குடிச்சி வந்து அண்ணா நகரத்தில் இருக்கிறேன். நான் அடிக்கடி டவுனுக்கு போவேன், இளம்பட்டி போவேன், ராவத்தும்பட்டி போவேன். இந்த மாதிரி பீச்சில் தண்ணி வந்து நிறைய நிற்கிது. ஸ்கூல் பசங்க ஒரு 100-200 பசங்க வந்து குனிச்சி ஸ்கூலுக்கு வந்து போகணும். ஐ ஸ்கூலுக்கு முருகர் கோயில் வட்டத்துலேருந்து இப்படியெல்லாம் நிறையா வந்து நம்ம குனிச்சி ஐ ஸ்கூலுக்கு போகணும். தண்ணியே வடிக்கிறதில்ல. இதனால் பல சிரமங்கள். வண்டி வந்து நிறைய பேர் திருப்பின்னு போகிறாங்க. இங்கிலீஷ் மீடியமில் வந்து நிறைய எங்கள் பக்கம் நிறைய அந்த நிருபர் வட்டத்துலேருந்து வேலு வட்டத்துலேருந்து நிறைய பேர் நம்ம குனிச்சி ஹாஸ்பிட்டலான இங்கிலீஷ் மீடியம் இது. அதுக்கு வந்து நிறைய பேர் ஆட்டோ வந்து வச்சு அனுப்புகிறாங்க. இப்போ வந்து ஆட்டோ வந்து போகிறதில்ல. அந்த பிள்ளைகள் இந்த பொட்டை பசங்களை ஆம்பளை பசங்களுடைய பெற்றோர் வந்து ரயில் ரோட்டை தாண்டி ஒவ்வொரு முறையும் காலையிலையும் சாயந்தரமும் கூட்டின்னு வந்து ரயில்வே லைனை தாண்டி போக வேண்டிய விட்டுட்டு அங்கேருந்து ஆட்டோலேருந்து அப்பளம் போகிறாங்க. இந்த பிரிட்ஜில் நுழைஞ்சி இப்போ வண்டி அந்த வண்டியும் வர்றதில்ல. பல கஷ்டமாக இருக்குது.
அதனால் இந்த தண்ணி வந்து இப்போ ஜவுறு எடுத்துன்னு ஊற்று மாதிரி வருது. அதனால் இந்த பிரிட்ஜை வந்து ஒரு 2 அடி மேடு ஏற்றி தண்ணி போகிற மாதிரி பண்ணிட்டீங்கன்னாக்கா எப்போதும் போயினே இருக்கலாம். எல்கேஜி யூகேஜி படிக்கிற பசங்க வந்து ஆட்டோ வச்சு அனுப்பிடுங்க. இப்போ வந்து அனுப்ப முடியாத நிலமைக்குது. பெற்றோர் வந்து கூட்டின்னு போய் ரயில்வே லைனை தாண்டி அந்த பக்கம் ஆட்டோ வந்து நிற்கிது. அதனால் இப்போ ஆட்டோ வந்து அந்த பக்கம் வந்து தாண்டி நாங்கள் கொண்டு போய் ஏற்றிட்டு வரணும். காலையிலையும் ஏற்றிட்டு வரணும், சாயந்தரத்தில் அங்கேருந்து கூட்டின்னு வரணும் வீட்டுக்கு. இந்த மாதிரி பல பிரச்சனைக்குது. வண்டி வந்து இப்போ அதிக விரைவு பண்ணிட்டாங்க. இப்போ ரயில்வே வந்து பக்கம் சைடு வந்து வேலியும் போட்டுன்னு வராங்க, உள்ளே நுழைய முடியாத அளவுக்கு. அதனால் வந்து எங்களுக்கு ரொம்ப போக்குவரத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் தயவு செஞ்சு தக்க அதிகாரி நடவடிக்கை எடுத்து இந்த ஊற்று வரதெல்லாம் அடித்து ஒரு 2 அடி மேடு ஏற்றி செஞ்சு தருமாறு மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். என் பேர் பர்கத் அலி. நான் போகிற வரத்துக்கு முடியறதில்ல, ஃபுல்லாக தண்ணி நிற்குது. மழை பெஞ்சிச்சுன்னா சும்மா வண்டியே போக முடியறதில்ல. அப்படி போயிட்டு சுற்றின்னு வர மாதிரி இருக்குது. இல்லைன்னா தண்டவாளம் மேலேருந்து ஏறி வர மாதிரி இருக்குது. பசங்கள்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது போகிற வரத்துக்கே. தண்ணி எடுத்துட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும், தண்ணியே எடுக்கிறதில்ல. ஃபுல்லாக தண்ணி அப்படியே ஃபுல்லாக இருக்குது தேங்கின்னு. போகிற வரத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
இந்த சைட்லேருந்து கீழேருந்து இறங்கி வரதுக்கு பசங்க ரொம்ப பயப்படுறாங்க. பேரண்ட்ஸுங்கெல்லாம் திட்டுறாங்க, இந்த சைடு வர முடியுதில்ல அப்படின்ட்டு. அப்படி அந்த சைடு சுற்றின்னு வர சொல்கிறாங்க, சுற்றின்னு போக முடியுதில்ல. அந்த வழி கூட சுத்தமாக சரியில்லை. போனால் இந்த வழியில் தான் போகணும். இந்த பக்கம் 2000 பசங்க அந்த மாதிரி 2000 ஆளுங்க வராங்க போகிறாங்க. இதே வழியில். ஆனால் தண்ணியே இருக்காங்கன்னா ஃபுல்லாக தேங்கினே இருக்குது, அந்த ஊற்று தண்ணி வந்துனே இருக்குது அப்படின்ட்டு. ஃபுல்லாக இந்த கீழேருந்து இறங்கி போகிறதுக்கே முடியறதில்ல. ஃபுல்லாக பசங்களுக்கு முட்டி அளவுக்கு பசங்கள்லாம் போனால் முழிக்கிறாங்க. எங்களுக்கு முட்டி அளவுக்கு இவ்வளோ தூரத்துக்கு தண்ணி வந்துடுது. இறங்கி ஓட்டிங்க எல்லாம் நீங்கள்